Okay, in the lecture நாங்கள் ட்ரங்க் போர்ட்டை பற்றி கதைக்க போகிறோம். ஸோ this is part 2, day 9. Okay, so நாங்கள் இந்த கான்செப்ட்ஸ் நாங்கள் கதைக்க போகிறோம். What is trunk port, purpose of trunk port, 802.1 encapsulation, router on a stick, how to configure trunk ports. Okay, so நாங்கள் இந்த டயக்ராமை பற்றி நாங்கள் கதைச்சோம் before. இதில் எவ்வளோ VLANs, 3 VLANs இருக்குது. VLAN 10, VLAN 30, VLAN 20. Okay, this VLAN 20. ஏன் எங்களுக்கு VLANs தேவை? ஏனென்றால் இது ஒரு ப்ராட்காஸ்ட் அனுப்பினா அந்த ப்ராட்காஸ்ட் மற்ற பிசிஸுக்கு போகும் இந்த சேம் VLAN. ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த ரவுட்டருக்கு போகும் இந்த ஆரஞ்ச் இன்டர்ஃபேஸுக்கு. தட்ஸ் த கான்செப்ட் ஆஃப் VLAN. நாங்கள் அந்த ப்ராட்காஸ்ட்டை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் ஆன் அ per VLAN பேசிஸ். ஓகே, இப்போ நாங்கள் இந்த டயக்ராமை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த டயக்ராமில் 3 VLANs இருக்குது. VLAN 10, VLAN 20 and VLAN 30 which is sales. இது sales. நாங்கள் இந்த ஸ்விட்சுக்கு இன்பிட்வீன் த ஸ்விட்ச் ஒரு ஆரஞ்ச் இன்டர்ஃபேஸ் ஒன்று இருக்குது, அது VLAN 10. பர்பிள் இன்டர்ஃபேஸும் இருக்குது, அது VLAN 30. அண்ட் தென் 3 இன்டர்ஃபேஸஸ் ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸஸ் போகுது ஸ்விட்சில் இருந்து ரவுட்டருக்கு. ஓகே, ஓகே. நான் இந்த டயக்ராமில் இந்த ஸ்விட்சுக்கு இன்பிட்வீன் ஒரு ப்ளூ VLAN இல்லை. ஓகே, ப்ளூ VLAN இல்லை. ஏனென்றால் ப்ளூ VLAN இல்லை ஏனென்றால் இந்த டயக்ராமில் இந்த சைடு இந்த ஸ்விட்சில் VLAN 20 இல்லை. தேர் இஸ் நோ VLAN இந்த ஸ்விட்ச் 1க்கு. நோ VLAN 20 கனெக்டட் டு ஸ்விட்ச் 1. அப்போ அதுண்டா இந்த ஒரு VLAN 20 தேவையில்லை ஃப்ரம் ஸ்விட்ச் 1 டு ஸ்விட்ச் 2. ஓகே, ஏன்னா இந்த VLAN 20 VLAN 10க்கு போகுதுண்டா டிராஃபிக் அப்படி போகும். பிசியில் இருந்து ரவுட்டருக்கு போய் ரவுட்டர் அனுப்பும் இப்படி கீழே VLAN 10 இப்படி. VLAN 30க்கு போகணுண்டா இந்த பிசி ஸ்விட்சுக்கு போய் ப்ளூ லைனில் போய் ரவுட்டர் ஸ்விட்ச் பண்ணும் பர்பிள் லைனுக்கு, அண்ட் தென் ஸ்விட்ச் பர்பிள் லைன் அடித்து போகும் இவருக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்விட்சுக்கு VLAN 20 இல்லைண்டா இந்த VLAN 20 இந்த VLAN 20யோட கதைக்க தேவையில்லை. and there's no VLAN 20 here. there's no VLAN 20 here. அப்போ லேயர் 2ல கதைக்கல இந்த VLANஸோட. அப்போ உங்களுக்கு ஒரு ப்ளூ VLAN தேவையில்லை இங்கே. ஓகே, ஸோ அத்தான் இந்த இது இருக்கு. யூ கேன் ரீட் திஸ். ஓகே, now like I said VLAN 20 இந்த கம்ப்யூட்டரோட கதைக்கணும். ஸோ இந்த கம்ப்யூட்டர் VLAN 20 கம்ப்யூட்டர் இந்த VLAN 10ஓட கதைக்கணும். அப்போ என்ன செய்யும்? டெஸ்டினேஷன் MAC address let's say AA, இதோட MAC address AA. அப்போ DMAC equals AA. DIP equals 192.168.1.1. okay, ஸோ இந்த ஃப்ரேம் சுவிட்சுக்கு வரும். சுவிட்ச் என்ன செய்யும்? டெஸ்டினேஷன் MAC அட்ரஸை பார்த்து எங்கே அனுப்பும்? AA இந்த ரவுட்டரோட MAC அட்ரஸ். சாரி டெஸ்டினேஷன் MAC அட்ரஸ் AA இல்லை. திஸ் இஸ் மிஸ்டேக். லெட்ஸ் டூ அகெயின். இந்த பிசி இதுக்கு பிங் பண்ணுது. இது இன்னொரு நெட்வொர்க். இது இன்னொரு நெட்வொர்க்குண்டா பிசி என்ன செய்யும்? பிசி ரவுட்டருக்கு அனுப்பும் டிஃபால்ட் கேட்வேக்கு. அப்போ டிஃபால்ட் கேட்வேட MAC அட்ரஸ் தேவை. எந்த MAC அட்ரஸ்? இந்த இன்டர்ஃபேஸ்டு MAC அட்ரஸ். இது லெட்ஸ் சே BB. ஓகே, அப்போ DMAC ஈக்குவல்ஸ் BB. DIP ஈக்குவல்ஸ் 1.1. ஓகே, இந்த ஃப்ரேம் போகும் ஸ்விட்சுக்கு. ஸ்விட்ச் டெஸ்டினேஷன் MAC அட்ரஸை பார்த்து MAC அட்ரஸ் டேபிளை பார்த்து இந்த VLANக்குள்ளுக்கு அனுப்பணும் இப்படி. ஓகே, இப்படி ரவுட்டருக்கு. ஓகே, அப்படி போய்க்க டேக் பண்ணாது. ஏனென்றால் இது ஒரு access port. ஸோ ஃப்ரேம் இதில் வருது.
router என்ன செய்யும் destination MAC address வாசிக்கும் இவர் BBயா எஸ் BB அப்போ லேயர் 2 ரிமூவ் பண்ணும் destination IP பார்த்து route table பார்த்து route table சொல்லுது ஓகே 1.1 இந்த இன்டர்ஃபேஸுக்கு வெளியால அப்போ அந்த ஃப்ரேம் இந்த இன்டர்ஃபேஸுக்கு வெளியால போகுது போயக்கு என்ன செய்யும் destination IP சேம் 1.1 இந்த அங்கே தான் நாங்கள் போகிறோம் destination MAC இப்போ இந்த கம்ப்யூட்டர் AA ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ destination MAC AA அப்போ இந்த ஃப்ரேம் இன்னொருக்கா சுவிட்சுக்கு வரும் சுவிட்ச் destination MAC அட்ரஸை பார்த்து MAC அட்ரஸ் சொல்லும் ஓகே AA இந்த இன்டர்ஃபேஸுக்கு வெளியால் சேம் VLAN 10 VLAN 10க்குள்ளுக்கு தான் வந்த VLAN 10க்கு வெளியால் நாங்கள் அனுப்புகிறோம் ஓகே ஸோ இந்த ஃப்ரேம் சுவிட்சுக்கு வரும் சுவிட்ச் என்ன செய்யும் destination MAC அட்ரஸை வாசிக்கும் ஓகே AA இந்த இன்டர்ஃபேஸுக்கு வெளியால் ஓகே அண்ட் தென் அனுப்பும் ஃப்ரேம் இங்கே ஸோ எப்படி அந்த டிராஃபிக் இப்படி போய் ப்ளூ லைனுக்குள்ளுக்கு போய் ரவுட் பண்ணும் இப்படி ஸோ திஸ் இஸ் கால்ட் இன்டர் VLAN routing INTER இன்டர்ண்டா பிட்வீன் இன்டர் VLAN routing ஓகே இன்டர் VLAN routingனா என்ன ஒரு VLANல இருந்து இன்னொரு VLANக்கு நாங்கள் போகிறோம் தட்ஸ் கால்ட் இன்டர் VLAN routing okay so இந்த டயக்ராமில் one problem இந்த சின்ன நெட்வொர்க்ஸில் இப்படி இருக்கலாம் ஏனெண்டா only 3 VLANs இருக்குது அப்போ ஒரு VLANக்கு 3 physical interfaces கனெக்ட் பண்ணிட்டோம் இதில் 2 physical interface ஆனால் கணக்கு VLANs இருந்தாண்டா 50 VLANs இருந்தாண்டா 50 physical interfaces தேவை இங்கேயும் கணக்கு interfaces தேவை அப்போ அது ஒரு ப்ராப்ளம் ஸோ பெரிய கம்பெனிஸில் அவங்களை இப்படி கனெக்ட் பண்ணுறதில்ல வித் physical cables ஓகே ஸோ அதுதான் இந்த எக்ஸ்பிளனேஷன் ஓகே யூ கேன் ரீட் திஸ் ஸோ நாங்கள் இந்த ட்ரங்க் போர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் யூ கேன் யூஸ் ட்ரங்க் போர்ட்ஸ் ஸோ வாட் இஸ் ட்ரங்க் போர்ட் இப்போ இந்த டயக்ராமில் எங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் இருக்குது கீழே இதுவும் ஒரு ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் ஓகே ஆனால் இந்த இன்டர்ஃபேஸ்க்கு உள்ளுக்கு நீங்கள் யோசிக்கலாம் ஒரு 3 கேபிள்ஸ் இருக்குது 3 VLANs இந்த இன்டர்ஃபேஸுக்கு உள்ளுக்கு ஓகே இந்த இன்டர்ஃபேஸுக்கு உள்ளுக்கு 2 VLANs இருக்குது 2 கேபிள்ஸ் இருக்குது okay fake cables not real cables imaginary cables இப்போ இதான் physical interface okay நாங்கள் இதை forward பண்ணினா இது கலர்ஸ் போடுறாங்க ஒரு orange cable and purple cable உண்மையாக it doesn't exist ஆனால் நாங்கள் அப்படி யோசிக்கலாம் and இது 2 கலர்ஸ் எங்கே இருக்குது இந்த கேபிளுக்கு உள்ளுக்கு 3 கலர்ஸ் எங்கே இருக்குது இந்த கேபிளுக்கு physical கேபிளுக்கு உள்ளுக்கு okay ஸோ என்ன நடக்கும் இதில் second okay இப்போ இந்த பிசிக்கு அனுப்பணும் டிராஃபிக் என்ன நடக்கும் இந்த பிசிக்கு தெரியும் destination IP same network okay so DIP equals 1.1 destination IP destination MAC routerக்கு போக தேவையில்லை அப்போ destination MAC என்ன AA என்று போடணும் ஓகே இந்த ஃப்ரேம் VLAN 10க்குள்ளுக்கு வருது இந்த ஸ்விட்ச் destination MAC அட்ரஸை பார்த்து MAC அட்ரஸ் டேபிளை பார்த்து MAC அட்ரஸ் டேபிள் சொல்லுது இந்த இன்டர்ஃபேஸுக்கு வழியால் அனுப்புங்க ஓகே இந்த இன்டர்ஃபேஸுக்கு வழியால் அனுப்பிக்க இந்த ஃப்ரேமை சரியா இந்த ஸ்விட்ச் டேக் பண்ணும் டேகுண்டா என்ன டேகுண்டா ஒரு டேக் ஒன்று போடும் இந்த ஃப்ரேம் VLAN 10 ஓகே ஸோ இப்படி இருக்கும் ஓகே ஸோ லைக் திஸ் அப்போ இந்த VLAN 10 டேக்
ஏன் இந்த VLAN 10 tag தேவை ஏனெண்டா இந்த physical interface multiple VLANs carry பண்ணலாம் VLAN 10 carry பண்ணலாம் VLAN 13 carry பண்ணலாம் அப்போ ஒரு ஃப்ரேம் வரைக்க நீங்கள் சொல்லணும் இந்த switch 2 நீங்கள் சொல்லணும் switch 1க்கு அந்த பேக்கெட் என்ன VLAN அது என்ன VLAN 10 VLAN 20 நீங்கள் சொல்லணும் ஏண்டா இது மல்டிபிள் VLANs கொண்டு போகலாம் ஓகே ஸோ VLAN 10 உள்ளுக்கு சுவிட்சுக்குள்ளுக்கு வருது VLAN 10 சுவிட்சுக்குள்ளுக்கு வருது switch 1க்குள்ளுக்கு வருது இந்த switch 1 VLAN 10 பார்த்து ஓகே இதை பார்த்து ஓகே இப்போ தெரியும் ஓகே திஸ் இஸ் ஃபார் VLAN 10 அண்ட் தென் டெஸ்டினேஷன் மேக் பார்க்கும் டெஸ்டினேஷன் மேக் ஈக்குவல்ஸ் AA அப்போ ஃபர்ஸ்ட் இந்த VLAN ரெக்கக்னைஸ் பண்ணி ஓகே நான் இங்கே அனுப்பணும் அண்ட் தென் இந்த ஸ்பெசிஃபிக் கம்ப்யூட்டருக்கு அனுப்பணும் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் பார்த்து ஓகே ஸோ ஃப்ரேம் இந்த இப்படி வரைக்க இந்த பிசி ஃப்ரேமை டேக் பண்ண இல்லை ஏன்னா இந்த பிசிக்கு ஆக்சுவலி தெரியா நான் VLAN 10ல் நிற்கிறேன் ஓகே அந்த VLAN 10 இந்த இன்டர்ஃபேஸ் தான் நீங்கள் கன்ஃபிகர் பண்ணுவீங்க VLAN 10 அப்போ இந்த ஃப்ரேம் உள்ளுக்கு வரைக்க அதுக்கு பிறகு தான் ஸ்விட்ச் 2 தெரியும் ஓகே ஒரு ஃப்ரேம் உள்ளுக்கு வந்துட்டுது அந்த ஃப்ரேம் VLAN 10க்குள்ளுக்கு வந்துட்டுது அப்போ அந்த ஃப்ரேம் பிலாங்ஸ் டு VLAN 10 நான் வெளியில் அனுப்பிக்க நான் டேக் பண்ண போகிறேன் ஏன்னா இது ஒரு ட்ரங்க் போர்ட் ஓகே and then you can read switches will tag all frames that they send over a trunk link okay this allows receiving switch to know which VLAN the frame belongs to trunk port இன்னொரு பேர் tag ports access port இன்னொரு பேர் untag ports okay 10 trunk port protocols இருக்கு 802.1q and ISL okay 802.1q தான் நாங்கள் இப்போ பாவிக்கிறோம் ஆனால் இன்னொரு ப்ரோட்டோகால் ஒரு ஓல்ட் ப்ரோட்டோகால் ISL இப்போ அந்த tagging mechanism அந்த VLAN 10 tagging mechanism that's called 802.1q okay so இப்படி தான் எங்களோட ஹெடர் இருந்த நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணேன் and then அங்கே அந்த 802.1q அந்த லேயர் 2 குள்ளுக்கு இது டெஸ்டினேஷன் மேக் சோர்ஸ் மேக் அப்புறம் இது என்ன VLAN 10 802.1q and then type field okay type field after that so the 802.1q tag is inserted between the source and the type length in the layer 2 idellam layer 2 don't worry about this idellam layer 2 idukullukku than or tag irukku 802.1q okay the tag is 4 bytes in length tag consists okay these ones you don't need to really know but on forward pattern okay now this is a bit important memorize this one எவ்வளோ VLANs ஒரு switch support பண்ணலாம் 4096 VLANs okay so இவ்வளோ VLANs 0 from 4095 okay so you can support all these VLANs 0 to 4095 okay now the VLAN 0 and VLAN 4095 are reserved so the actual range is this okay okay and the VLANs basically is divided into two parts either normal VLANs and then either extended VLANs in the extended VLANs and the old switches irundha in the VLAN support pannela okay ஒரு ஓல்ட் டிவைஸ் ஓல்ட் ஸ்விட்ச் இருந்தா இந்த VLANs மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் ஆனால் இப்போ எல்லாம் நியூ ஸ்விட்சஸ் அப்போ நான் ஆல் த நியூ ஸ்விட்சஸ் எல்லா VLANஸும் சப்போர்ட் பண்ணலாம் you can read this okay now VLAN 10 என்ன செய்யறோம் டேக் பண்ணி switch 1க்கு போகும் a bit more details in the switch 1ல
Okay, I'll explain in the next class. But VLAN 10 என்ன செய்யும், VLAN 10 பார்த்து ஓகே நான் எனக்கு தெரியும் இங்கே அனுப்பணும்னு, and then destination MAC address பார்த்து exact interface வெளியால போகும். ஓகே, and ஏன் டேக் பண்ணுறோம், ஏன்டா இது ஒரு trunk port. Okay, you can read this. After you read this, I'll explain this one. Okay, இப்போ என்ன native VLAN ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. நீங்கள் இந்த ஸ்விட்சில் native VLAN equals 10 என்று கன்ஃபிகர் பண்ணினா native VLAN equals 10 அப்படி கன்ஃபிகர் பண்ணினா இந்த ஃப்ரேம், இந்த பிசி ஒரு ஃப்ரேம் வந்து இப்படி அனுப்பணும், VLAN 10க்குள்ளுக்கு வருது. ஃப்ரேம் இப்படி போய்க்க இதுதான் லேயர் 2. அந்த லேயர் 2க்கு உள்ளுக்கு அந்த VLAN டேக் VLAN 10 போட மாட்டீங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அந்த VLAN 10 ஒரு நேட்டிவ் VLAN. ஓகே, ஸோ நோ டேகிங், இட் வில் ஜஸ்ட் பி லைக் திஸ் லேயர் 2. அந்த லேயர் 2 இப்படி வரையக்க இந்த சுவிட்சுக்குள்ளுக்கு வரையக்க நீங்கள் இங்கே நேட்டிவ் VLAN 10ன்னு சொல்லிட்டீங்க. அப்போ இந்த ஸ்விட்ச் இந்த ஃப்ரேமை பார்த்து என்ன நினைக்கும், இந்த சுவிட்ச் தெரியும், ஓகே இது VLAN 10, எனக்கு தெரியும் இது VLAN 10 ஏனெண்டா ஒரு டேக் ஒன்றும் இல்லை. ஓகே, டேக் இல்லைண்டா எனக்கு தெரியும் VLAN 10 ஏன்னா நீங்கள் கன்ஃபிகர் பண்ணிட்டீங்க நேட்டிவ் VLAN 10 இந்த சுவிட்ச். அப்போ இந்த பேக்கெட்டை பார்த்து டேகை ஒன்றும் இல்லை எனக்கு தெரியும் அப்போ VLAN 10 டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸை பார்த்து இப்படி மேலே அனுப்பும். Okay, so there's no tags on the VLAN. இப்படி வந்து you can read this. Traffic is in the native VLAN, so I don't need to tag. Why it's in the native VLAN? என்னன்னா நீங்கள் switch 2ல configure பண்ணீங்க VLAN 10 equals native VLAN. Okay, and then traffic இப்படி போகும். Okay, and you can read this one. The frame has no VLAN tag. It must belong to VLAN 10 and then மேலே கம்ப்யூட்டர் அனுப்பு. ஓகே, இப்படி செஞ்சால் என்னென்ன இருக்கும், இப்போ இந்த சைடில் VLAN 10, இந்த சைடில் VLAN 30. அப்போ இது ஃப்ரேம் வருது, இப்படி ஃப்ரேம் வந்து இப்படி போய்க்க லேயர் 2 நான் டைப் பண்ண மாட்டேன் ஏனெண்டா இது இந்த ஸ்விட்ச் 2 சொல்லுது நேட்டிவ் VLAN VLAN 10. ஓகே, அப்போ இந்த இன்டர்ஃபேஸ்க்கு உள்ளுக்கு வந்த இது VLAN 10. ஓகே, VLAN 10 நான் இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வெளியால் அனுப்ப போகிறேன் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸை பார்த்து, அண்ட் நான் டேக் பண்ண மாட்டேன். டேக் பண்ணாட்டி இந்த ஸ்விட்ச் 1க்கு வரும். ஸ்விட்ச் 1 என்ன நினைக்குது, ஸ்விட்ச் 1 நினைக்குது இது இந்த ஃப்ரேம் VLAN 30. ஓகே, இது நினைக்குது VLAN 30. அப்போ அந்த டிராஃபிக் மேலே இப்படி போகாது. ஓகே, மேலே இப்படி போகாது, அண்ட் இட் மைட் ஆக்சுவலி ஃப்ளட். ஏன் ஃப்ளட் பண்ணும், ஏனெண்டா அங்கோட மேக் அட்ரஸ் டேபிள் பார்த்தா இப்படி இருக்கு, இதுதான் எங்களோட VLANs. VLAN 30 VLAN 30 destination MAC address DMAC into போடுறேன், and then the interface. Okay, so in the packet வரைக்க frame on, actually don't worry about this. The packet will drop. The packet will drop. And the concept is இப்படி வரைக்க ஃப்ரேமை நான் டேக் பண்ண மாட்டேன். அப்போ இதுக்குள்ளுக்கு வரைக்க இது என்ன நினைக்குது, இது நினைக்குது இந்த ஃப்ரேம் VLAN 30. அப்போ என்ன இருக்கும், இப்படி போகாது. Okay, and actually நான் நினைக்கிறேன் இந்த ஃப்ரேம் will drop. நாங்கள் we can test in the lab. Okay, so the traffic is in the native VLAN, so I don't need to tag it. Tag பண்ண தேவையில்லை. And then switch 1க்கு உள்ளுக்கு வரைக்க the frame has no VLAN tag. It must belong to VLAN 30. அப்போ switch நிற்குது இந்த frame VLAN 30க்கு it belongs. The destination is in VLAN 10, not VLAN 30, so I won't forward the frame. அப்போ இந்த frame drop பண்ணு. Okay, frame drop பண்ணு.
ஓகே, நீங்கள் இந்த கம்ப்யூட்டரில் இருந்து இந்த 192.168.1.129 இந்த பிசியை பிங் பண்ணிட்டுங்க. இது .129. ஓகே, எப்படி செய்ய என்ன நடக்கும்? நீங்கள் ஒன் VLAN டு இன்னொரு VLAN அனுப்புகிறீங்க. அப்போ பேக்கெட் மேலே போகணும் ரவுட்டருக்கு. ஓகே, ஸோ பிசி நிற்குது, பிசிக்கு தெரியும் டெஸ்டினேஷன் ஐபி டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். அப்போ நான் டிஃபால்ட் கேட்வேக்கு எனக்கு போகிறேன். ஓகே, டிஃபால்ட் கேட்வேல எந்த கலருக்கு மேலே போகும்? இந்த ஆரஞ்சு கலர், இந்த ஆரஞ்சு கலருக்கு மேலே போகும். ஸோ ரவுட்டர் 1 என்ன செய்யும்? டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸை பார்த்து ரவுட் பண்ணும் டு த பர்பிள். அப்போ கீழே வரும் ஸ்விட்சுக்கு. ஓகே, ஸ்விட்ச் என்ன செய்யும்? ஸ்விட்ச் தெரியும் இது VLAN 30க்குண்டு. அப்போ நான் இப்படி அனுப்புவேன் வெளியால். ஓகே, வெளியால் அனுப்பிக்க இது நேட்டிவ் VLAN 10. அப்போ நான் டேக் பண்ண போகிறேன் VLAN 30ண்டு. VLAN 30ண்டு நான் டேக் பண்ண போகிறேன். அப்போ இந்த ஃப்ரேம் VLAN 30 டேக் இருக்குது. ஆனால் இந்த ஸ்விட்ச் 1 இட்ஸ் எக்ஸ்பெக்டிங் இந்த ஃப்ரேம் வரைக்க ஏன் இந்த VLAN 30 டேக் இருக்குது? எங்களோட நேட்டிவ் VLAN 30 ஐ ஷுட் எக்ஸ்பெக்ட் நோ டேக். அப்போ இது டேக் கொண்டு வருது இப்படி VLAN 13. அப்போ இந்த ஃப்ரேமும் ட்ராப் பண்ணும். ஓகே, இந்த ஃப்ரேமும் ட்ராப் பண்ணும். ஏன்னா ஐ எக்ஸ்பெக்ட் த ஃப்ரேம் டு ஹேவ் நோ டேக். ஃப்ரேம் ஷுட் நாட் ஹேவ் எனி டேக். ஓகே, the frame has a VLAN 30 tag. VLAN 30 frames are supposed to be untagged. Okay, VLAN 30 frames are supposed to be untagged. நான் அந்த ஃப்ரேமை டிஸ்கார்ட் பண்ண போகிறேன். ஏன் நான் டேக் பண்ணினான்? ஏன் இப்படி வரைக்கும் நான் டேக் பண்ணினான்? ஏன்டா இந்த ஸ்விட்சில் VLAN 10 தான் நேட்டிவ் VLAN. VLAN 30 is not native VLAN. அப்போ நான் டேக் பண்ண போகிறேன். ஓகே, ஸ்விட்சில் எப்படி அந்த இன்டர்ஃபேஸஸ் ட்ரங்க்குன்னு போடுற? அப்போ ஒரு ஸ்விட்ச் இங்கே இருக்குது, இன்னொரு ஸ்விட்ச் இங்கே இருக்குது, லைக் திஸ். ஓகே, இது கிக் 00. எப்படி கன்ஃபிகர் பண்ணுற? ஸ்விட்ச் இந்த இன்டர்ஃபேஸுக்குள்ளுக்கு போய் ஸ்விட்ச் போர்ட் மோட் ட்ரங்க் அதை போட்டால் இது இப்போ ஒரு ட்ரங்க் போர்ட். ஓகே, அண்ட் தென் என்கேப்சுலேஷன் ஸ்விட்ச் போர்ட் trunk encapsulation .1q. அப்போ அந்த .1q protocol தான் பாதிக்க போகுது. .1q protocol. ஓகே, அண்ட் இன்னொரு switch port mode trunk அடிக்கிறாங்க. ஸோ பேசிக்லி the command is this. இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளுக்கு போகணும், அண்ட் தென் அதுக்கு பிறகு செகண்ட் இது this is one. செகண்ட் கமேண்ட் இது அடிக்கணும், .1q செய்யணும், அண்ட் தென் தேர்ட் கமேண்ட் மேக் இட் trunk. ஓகே, 2 சைஸில் செய்யணும். இது switch 1. switch 1 இப்போ இதை கன்ஃபிகர் பண்ணிட்டீங்க ட்ரங்க்குண்டு அண்ட் .1q. இந்த சைட்லேயும் இந்த இன்டர்ஃபேஸை போய் .1q போட்டு ட்ரங்க்கு எட்டு மேக். ஓகே, இப்போ ஷோ இன்டர்ஃபேஸஸ் ட்ரங்க் அடித்தா என்ன காட்டும்? எல்லா ட்ரங்க் இன்டர்ஃபேஸும் காட்டும். அப்போ எங்களுக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது. இந்த அவுட்புட் என்ன சொல்லுது? அவுட்புட் சொல்லுது இந்த கிக் 00 ஒரு ட்ரங்க். கிக் 00 ஒரு ட்ரங்க் போர்ட் 802.1q encapsulation அண்ட் எங்களோட நேட்டிவ் VLAN 1. அப்போ ஒரு பேக்கெட் ஒன்று இப்படி போனால் ஒரு பேக்கெட் ஒன்று தான் எங்களோட சுவிட்ச். ஓகே, இது ஒரு பிசி, இது VLAN 1. ஓகே, ஸோ ஒரு பேக்கெட் ஒன்று இப்படி வந்தால் வெளியில் இப்படி போயக்க லெட்ஸே நாங்கள் இந்த ஸ்விட்ச். ஓகே, இது ஒரு VLAN 1. இந்த ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று இருக்குது. அப்போ இந்த VLAN 1லேருந்து இந்த VLAN 1க்கு போகணுமெண்டா இந்த ஸ்விட்ச் பேக்கெட்டை வெளியே போய்க்க டேக் பண்ணாது. ஓகே, இட் ஒன்ட் டேக். என்னடா நேட்டிவ் VLAN 1. ஸோ ஷோ VLAN ப்ரீஃப் அடித்தா இந்த அவுட்புட் என்ன சொல்லுது? இந்த அவுட்புட் எல்லா ஆக்சஸ் போர்ட்ஸும் காட்டுது. ஓகே,
ஸோ இட்ஸ் என்ன சொல்லுது, VLAN 1 default VLAN, VLAN 10, VLAN 13 இருக்குது. ஓகே, both names. அண்ட் இந்த போர்ட்ஸ் எல்லாம் access ports. அப்போ gig 01 இது VLAN 10க்குள்ளுக்கு இருக்குது. இங்கே gig 02 VLAN 10க்குள்ளுக்கு. Okay, and these are the allowed VLANs. So all these VLANs and the trunk, it can go on the trunk. In the trunk, in the VLANs எல்லாம் support பண்ணலாம். In the VLANs எல்லாம் support பண்ணலாம். Okay. There's some different commands to allow and the VLANs. So இப்படி அடிச்சா interface குள்ளுக்கு போய் switch interface குள்ளுக்கு போய் switch port trunk allowed VLAN. Okay, so எந்த VLANs நாங்கள் allow பண்ண போகிறோம் இந்த கமெண்டோட, இந்த 10 30 மட்டும். ஓகே, ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் குள்ளுக்கு போய் இது அடித்தா இப்போ பாருங்க, இந்த இது பிஃபோர் என்ன சொன்னேன், 1 to 1000 சாரி 1 to 4095 எனக்கு இப்படி தான் இருந்தது பிஃபோர். அப்போ எல்லா VLANும் இஸ் allowed. இப்போ only these two VLANs can go on the trunk. Okay, இந்த 2 VLANs தான் allowed on the trunk. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு VLAN ஒன்று நாங்கள் ஆட் பண்ண போகிறோம் அந்த எல்லா லிஸ்ட்டுக்கு. அப்போ இப்படி கிடைச்சா இந்த switch port mode trunk allowed VLAN add 20 இப்போ முந்தி 10,13 இருந்திருந்தா இப்போ 10, 20, 30. Okay, so different commands to basically allow and deny VLANs. Okay, நாங்கள் இப்போ ரிமூவ் பண்ணுறோம் ஒரு VLAN உண்டு from the list. remove அப்போ இப்படி இருக்கு. இப்போ ஓகே, VLAN all அடிச்சா back to 1 to 1094 VLANs. ஓகே, அப்போ எல்லா VLAனும் அந்த ட்ரங்க்கு மேலே போகலாம். Okay, and then other ones as well, you can go through this. இப்போ நாங்கள் அந்த நேட்டிவ் VLAனை சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, நேட்டிவ் VLAனை சேஞ்ச் பண்ணுறோம் to 1001. ஸோ இப்படி தான் நேட்டிவ் VLAN சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, இப்போ show VLAN brief again. These are the access ports, these are the VLANs. You can read this one. இப்போ என்ன செய்கிறேன், switch 2 குள்ளுக்கு போகிறோம். இப்போ switch 2 குள்ளுக்கு இப்போ switch 2ல gig 00 என்ன செய்கிறோம், .1 queue போடுறோம். அதுக்கு பிறகு நாங்கள் we're making it a trunk, and then இந்த 2 VLANs தான் இதுக்கு மேலே போகலாம். ஸோ 10 and 30. ஓகே, and the native VLAN 1001. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இங்கே இருக்கு. இது எல்லா VLANs, இது தான் ட்ரங்க். ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க் அடிச்சாங்க ஃபர்ஸ்ட். இது ஒரு ட்ரங்க் போர்ட். எப்படி தெரியும் ட்ரங்க் போர்ட்? அண்ட் அங்கே இருக்க ட்ரங்க் இண்டு நேட்டிவ் VLAN 1001. இது 2 VLANs. ஓகே, 802.1 queue. இது 2 தான் நாங்கள் allowing on the trunk. ஓகே, இப்போ நாங்கள் gig 01 எங்கே இருக்கு? gig 01 ரவுட்டருக்கு போகுது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், இப்போ இது this is G00. இது நாங்கள் ட்ரங்க் போர்ட் என்று மேக் பண்ணுறோம். அண்ட் தென் ஒரு ட்ரங்க் போர்ட் உண்டு ஸ்விட்ச் ரவுட்டருக்கும் போகுது. இதுவும் ஒரு ட்ரங்க் போர்ட். இது என்ன இன்டர்ஃபேஸ்? G0/1. G0/1. இதுவும் ஒரு ட்ரங்க் போர்ட். ட்ரங்க் அண்ட் எந்த VLANs அந்த ட்ரங்க் போர்ட்டு மேலே போகலாம்? 10, 20, 30. நேட்டிவ் VLAN 1001. ஓகே, ஸோ என்ன செய்கிறோம் இப்போ? if I go back, இப்போ
இது ஒரு ட்ரங்க் போர்ட், இதுவும் ஒரு ட்ரங்க் போர்ட். அப்போ என்ன, ஃப்ரேம் இப்படி போயிருக்க நாங்கள் அந்த டேக் பண்ண போகிறோம். ஓகே, ஆனால் VLAN 1001க்கு போகிறோம்டா நாங்கள் வி ஒன்ட் டேக். VLAN 1001க்கு போகிறோம்டா நாங்கள் டேக் பண்ண மாட்டோம். ஸோ 2 trunk links இருக்குது. 2 trunk links. You should know எவ்வளோ trunk links, எவ்வளோ access ports இந்த switchல. 2 trunk links, இது ஒரு trunk, இது ஒரு trunk. எவ்வளோ access ports? 1 2 3. ஸோ இப்போ இந்த ட்ரங்க் போர்ட்டுக்கு உள்ளுக்கு, சாரி, இது ஒரு ஃபிசிக்கல் கேபிள், ரவுட்டர்லேருந்து ஒரு ஃபிசிக்கல் கேபிள். இப்போ இந்த நாங்கள் இப்போ ரவுட்டரில் நின்று தான் நாங்கள் இப்போ யோசிக்கணும். ஓகே, நாங்கள் ரவுட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நாங்கள் பார்க்குறோம். நான் இந்த இன்டர்ஃபேஸ் gig 00 அதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகே, யூ கேன் மேக் more interfaces. அவங்க சொல்கிற லாஜிக்கல் இன்டர்ஃபேஸஸ் IF போடுறோம். அப்போ இது ஒரு ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ், இப்படி கீழே போகுது ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ். அதுக்கு உள்ளுக்கு ஒரு 3 லாஜிக்கல் இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஓகே, லைக் ஃபேக் இன்டர்ஃபேஸஸ். ஸோ அது எப்படி இருக்கும், அது இப்படி இருக்கு. ஓகே, இதோட பேர் சப் இன்டர்ஃபேஸ். சப்ண்டா என்ன, சப்ண்டா லைக் கீழே. மெயின் இன்டர்ஃபேஸ் என்ன, மெயின் இன்டர்ஃபேஸ் gig 00. அதுக்கு கீழே ஒரு ஃபேக் இன்டர்ஃபேஸ், லாஜிக்கல் இன்டர்ஃபேஸ் gig 0/0.10. ஓகே, இன்னொரு லாஜிக்கல் இன்டர்ஃபேஸ்ன்னு போடுறோம் G0/0.20, G0/0.30. ஓகே, ஸோ இது மூண்டும் இந்த கேபிளுக்கு உள்ளுக்கு, ஃபிசிக்கல் கேபிளுக்கு உள்ளுக்கு. ஓகே, அதை எப்படி கன்ஃபிகர் பண்ணுற, அது ரவுட்டருக்கு உள்ளுக்கு போய் இன்டர்ஃபேஸ் gig 00, இதுதான் மெயின் இன்டர்ஃபேஸ். நோ ஷட் டவுன், இந்த இன்டர்ஃபேஸ் மேலே வரணும். ஓகே, நான் அந்த IP அட்ரஸஸ் எங்கே போட போகிறோம், அந்த சப் இன்டர்ஃபேஸ்க்கு உள்ளுக்கு. ஸோ நாங்கள் இந்த இன்டர்ஃபேஸ்க்கு உள்ளுக்கு போகிறோம். அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் இந்த சப் இன்டர்ஃபேஸ்க்கு வழியால் வரைக்க நாங்கள் டேக் பண்ணணும் 10. அண்ட் தென் அந்த சப் இன்டர்ஃபேஸ் IP அட்ரஸ் இது. இன்னொரு சப் இன்டர்ஃபேஸ் இது. ஃப்ரேம் உண்டு இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வழியால் வரைக்க நாங்கள் டேக் பண்ண போகிறோம். அண்ட் இதுதான் IP அட்ரஸ் இதுக்கு. அண்ட் தென் ஃபைனலி இன்னொரு சப் இன்டர்ஃபேஸ் இது .1q டேக் பண்ண போகிறோம். இது IP address. ஓகே, ஸோ இதுக்கு ஃபோர்ட் பண்ணினா யூ கேன் ரீட் திஸ். ஓகே, ஷோ IP இன்டர்ஃபேஸ் brief. நோட்டீஸ் மெயின் இன்டர்ஃபேஸில் IP அட்ரஸ் ஒன்றுமே இல்லை. show IP route அடிச்சா என்ன சொல்லும், இது you should be able to read now. So இந்த மெயின் இன்டர்ஃபேஸ் இல்லை, gig 00 இல்லை, என்ன கிடக்கு, சப் இன்டர்ஃபேஸஸ் தான் கிடக்கு. டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க் 192.168.1.0/26. ஸோ இந்த டயக்ராமை பார்த்து இப்படி யூ கேன் ட்ரா. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு ரவுட்டர், இது ஒரு சப் இன்டர்ஃபேஸ் 0/0.10. இது என்ன நெட்வொர்க், இந்த நெட்வொர்க் ப்ளூ நெட்வொர்க், இது 192.168.1.0/26. இது இன்னொரு நெட்வொர்க், எங்கள் நெட்வொர்க் இந்த நெட்வொர்க் பார்க்குறோம் 1.64 0.20. இது 0.20 1/64 1.64. சரியா, லைக் திஸ் 26. ஓகே, டைரக்ட்லி கனெக்டட். ஏன் டைரக்ட்லி கனெக்டட், ஏன்னு தான் நாங்கள் இன்டர்ஃபேஸஸ், அந்த இன்டர்ஃபேஸில் நாங்கள் IP அட்ரஸ் போட்டோம். Okay, you can read this. So now இந்த இது போகுது traffic. Okay,
traffic இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து இந்த கம்ப்யூட்டர் போகுது. Okay, so let's put destination 1.129. okay, so என்ன நடக்குது இப்ப இந்த PC destination IP ping பண்றவங்க 1.129க்கு destination IP different network. அப்ப இவருக்கு தெரியும் நான் default gateway-க்கு அனுப்பணும். அப்ப dmac destination MAC equals in the MAC address. Okay, let's say BB. Destination IP equals 1.129. 1.129. Okay, so in the frame PC ல இருந்து switch குள்ளுக்கு போகும். No tagging, nothing. ஏனென்றா இது ஒரு access port. Now in the switchக்கு தெரியும் destination MAC address BB and also VLAN 10 குள்ளுக்கு வந்து. Okay, அப்ப switchக்கு தெரியும். Okay, நான் இப்ப first VLAN 10க்கு அனுப்பணும். அப்ப ஒரு VLAN தான் இங்க இருக்கு மேல and also destination MAC இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வெளியால. Okay, so நான் இந்த frame இப்படி அனுப்ப போறேன். இப்படி அனுப்பிக்க நான் டேக் பண்ண போறேன். எப்படி டேக் பண்ண போறேன்? ஏண்டா இது remember this is a trunk port, physically ஒரு trunk port. so டேக் பண்ண போறேன் VLAN 10 and also in the layer 2 information இதுக்குள்ளுக்கு இருக்கு. இதெல்லாம் layer 2, this is all layer 2. ஆனா அந்த MAC address dmac இங்க இருக்கு, BB ன்னு போடுறேன். and then layer 3 ல என்ன இருக்கு? layer 3 ல 1.129. இந்த frame எங்க வருது? இதுக்குள்ளுக்கு வருது, இதுக்குள்ளுக்கு. okay, இந்த route என்ன செய்யும்? layer 2 பார்க்க போகுது. இது என்ன? VLAN 10. இது மேட்ச் பண்ணதா VLAN 10 ஓட? yes, okay, this is correct. destination MAC address BB. sorry, the BB இங்க இருக்கு. destination MAC address here, like here. okay, இதுதான் the default gateway in the PC ஓட. this is the default gateway. அப்ப BB இங்க. அப்ப இதுக்குள்ளுக்கு வருது. இது BB யா? yes. அப்ப இந்த layer 2 ரிமூவ் பண்ணி destination IP பார்க்குது. destination IP சொல்லுது என்ன? route table பார்க்கும். சொல்லுது இந்த பாக்கெட்டை நான் இப்ப வெளியால இப்படி அனுப்பணும். இப்படி அனுப்பிக்க என்ன எப்படி இருக்கும்? நாங்கள் இப்படி அனுப்புறோம். அப்ப destination MAC இப்ப equals நாங்கள் இங்க போறோம். இது இப்ப CC. destination IP same as before, 1.129. and then in the packet இது layer 2. இந்த packet வெளியால இப்படி போவேக்க remember இது ஒரு trunk port. so நாங்கள் இதை tag பண்ண போறோம். so நாங்கள் என்ன போட போறோம்? 30. இங்க 30 போட்டு. okay, so இப்படி இருக்கு. so it will be like this. இது இந்த packet switch 2 க்கு வருது. switch 2 VLAN 30 பார்க்க போகுது. okay, VLAN 30 னா நான் இங்க அனுப்பணும் ஒரு trunk portல. destination MAC address CC. அப்ப நாங்க இப்படி அனுப்பணும். இப்படி அனுப்பிக்க இது ஒரு trunk port. அப்ப நான் டேக் பண்ண போறேன். அப்ப டேக் பண்ணா exact same packet இப்படி வரும். dmac CC DIP 1.129. now in the switch in the frame பார்த்து VLAN 30 க்கு வருது. அப்ப எனக்கு தெரியும் நான் இந்த பாக்கெட்டை இங்க இந்த VLAN-க்கு அனுப்பணும். okay, number 1. then destination MAC address CC அது எங்க இருக்கு? இந்த இதுக்கு வெளியால. so இது இப்படி அனுப்பும். okay, இப்படி அனுப்பிக்க இந்த actually இந்த VLAN-ஐ ரிமூவ் பண்ணும். and இது தேவையில்லை anymore. ஏனென்றா இது ஒரு access port. and then the frame CC க்கு வரும். CC என்ன செய்யும்? dmac வாசிக்கும். இது CC yes. and then destination IP வாசிச்சு
reply பண்ணும் ICMP echo reply. Okay, so just to quickly summarize, I'll make like this. Number 1, let's put here. Number 1 in the diagram to save him. Let me make like this. Okay, in the PC la நாங்க நிக்கிறோம் என்ன அடிக்கிறோம் ping 192.168.1.129 அது இந்த PC அப்ப ping 1.129 சும்மா இப்படி அடிக்கிறோம் 129. Okay, full IP address. So destination MAC equals இந்த PC க்கு தெரியும் இந்த நெட்வொர்க் ஒரு டிஃப்ரெண்ட் இந்த IP address ஒரு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கில் இருக்கு. ஓகே, ஸோ இந்த பிசிக்கு தெரியும் இந்த பேக்கெட்டை நான் D4 கேட்வேக்கு அனுப்பணும். ஓகே, D4 கேட்வேக்கு அனுப்பினா அனுப்ப போகிறேன்டா அந்த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் D4 கேட்வேட மேக் அட்ரஸ் எங்கே இருக்கு? இது ஓகே, இதுதான் டிஃபால்ட் கேட்வே. அப்போ இந்த G0/0.10 மேக் அட்ரஸ். ஓகே, G0/0.10 மேக் அட்ரஸ். ஸோ DMAC இப்படி போகிறேன் G0/0.10 MAC address. Okay, and then destination IP equals 1.129 then VLAN 30 la irukku. Okay, so in the அந்த packet என்ன நடக்கும்? அந்த packet switch 2 க்கு உள்ளுக்கு வரும். switch 2 க்கு உள்ளுக்கு வந்தா switch 2 தெரியும். ஓகே, அந்த ஃப்ரேம் gig 02 க்கு உள்ளுக்கு வந்தா gig 02 VLAN 10 ல இருக்கு. ஓகே, ஸோ VLAN 10 ல இருக்கு நம்பர் 1. ஸோ நான் VLAN 10 க்கு தான் நான் அனுப்பணும். ஆல்சோ அந்த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸை பார்த்து தெரியும். ஓகே, எங்கே அந்த டெஸ்டினேஷன் மேக் இந்த இன்டர்ஃபேஸுக்கு வெளியால், இந்த ஆரேஞ்ச் இன்டர்ஃபேஸுக்கு வெளியால். அப்போ நான் இங்கே தான் இப்படி தான் அனுப்பணும். அப்படி அனுப்பிக்க ஒரு ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸில் தான் நான் அனுப்புகிறேன். அந்த ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் ஒரு ட்ரங்க் போர்ட். அப்போ நான் டேக் பண்ண போகிறேன். ஸோ இது இப்போ இது ரவுட்டருக்கு போகுது. ரவுட்டருக்கு போய்க்க நான் ஒரு டேக் கொண்டு அடிக்க போகிறேன். ஓகே, அப்போ இதெல்லாம் லேயர் 2, திஸ் இஸ் லேயர் 3. ஸோ இந்த பேக்கெட் எங்கே போகுது? to router 1. இந்த பேக்கெட் to router 1 போகுது. router 1 இந்த பேக்கெட்டை எடுத்து VLAN 10க்கு டேக் பண்ணியிருக்கு. அப்போ இது தெரியும். ஓகே, இந்த பேக்கெட் VLAN 10 பேக்கெட். ஓகே, VLAN 10க்குள்ளுக்கா வந்தது? எஸ், இந்த சப் இன்டர்ஃபேஸ்க்குள்ளுக்கு வரும். ஓகே, G0/0.10. ஸோ VLAN 10க்குள்ளுக்கு வந்த நம்பர் 1. ஆல்சோ டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் இந்த இன்டர்ஃபேஸ் மேக் அட்ரஸ் மேட்ச் பண்ணுது. ஓகே, ஸோ நான் லேயர் 2-ஐ ரிமூவ் பண்ணலாம். லேயர் 2-ஐ ரிமூவ் பண்ணி இப்போ நான் டெஸ்டினேஷன் ஐபியை பார்க்க போகிறேன். ஓகே, டெஸ்டினேஷன் ஐபியை பார்த்து ரவுட் டேபிளை பார்த்து ரவுட் டேபிள் சொல்லுது 1.129க்கு போகணுமெண்டா G0/0.30க்கு வெளியால் அனுப்பணும் இந்த பர்பிள்லாம். ஓகே, அப்படி அனுப்பிக்க என்ன செய்யணும்? அந்த லேயர் 2-ஐ ரிமூவ் பண்ணினேன். அப்போ லேயர் 2-ஐ போடணும். ஸோ இந்த பேக்கெட் எங்கே போகுது? switch 1க்கு எப்படி இருக்கும்? லேயர் 2-ஐ ரிமூவ் பண்ணினேன். இப்போ லேயர் 2-ஐ போடணும். லேயர் 2-ல என்ன இருக்குது? டெஸ்டினேஷன் மேக் ஈக்குவல்ஸ் இந்த PC 1.129. 1.129. Okay, destination IP equals 1.129. sorry, in the destination MAC இது PC whatever this PC. okay, in the PC MAC PC2 MAC ன்னு போடுறேன். PC2 MAC. okay,
now in the packet switchuக்கு போகுது இந்த சப் இன்டர்ஃபேஸ்க்கு வழியால். இந்த சப் இன்டர்ஃபேஸ் வழியாக போக நாங்கள் டேக் பண்ண போகிறோம் VLAN 30 VLAN 30. ஓகே, ஸ்விட்ச் என்ன செய்யும்? ஸ்விட்ச் இந்த ஃப்ரேம் எடுத்து ஓகே VLAN 30க்கு உள்ளுக்கு வந்திருக்கு. ஸோ நான் VLAN 30க்கு அனுப்பணும் சம் பேக்கெட். டெஸ்டினேஷன் மேக் PC2 டெஸ்டினேஷன் மேக் PC2. அப்போ ஸ்விட்ச்ட மேக் அட்ரஸ் டேபிள் பார்த்து மேக் அட்ரஸ் டேபிள் சொல்லுது அந்த PC2 மேக் அட்ரஸ் இந்த வழியால் அனுப்பணும். ஓகே, இது வழியால் அனுப்பணும். ஸோ என்ன செய்யும்? இப்போ டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி இப்போ இந்த ஃப்ரேம் எங்கே போகும்? டு switch 1. To switch 1. This is switch 2. This is to switch 1. Switch 1க்கு போயக்க இப்படி இருக்கும். Switch 1 என்ன செய்யும்? VLAN 30. ஓகே, VLAN 30 destination MAC address PC2. ஓகே, ஸோ என்ன செய்யும்? VLAN 30க்கு அனுப்பணும் அண்ட் தென் இந்த இன்டர்ஃபேஸுக்கு வெளியால் அனுப்பணும். ஓகே, இந்த இன்டர்ஃபேஸுக்கு வெளியில் அனுப்பிக்க இதை ரிமூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் பிசிக்கு போயக்க டு பிசி போயக்க இப்படி இருக்கும். ஓகே, ஏன் அந்த நாங்கள் VLAN ரிமூவ் பண்ணுறோம்? ஏன் இது ஒரு access port, X03 ஒரு access port, அது பிற PC இது எல்லாம் வாசிக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால் ரவுட்டர் ஆன் அ ஸ்டிக். ஏன்டா எல்லா டிராஃபிக்கும் அந்த இன்டர் VLAN ரவுட்டிங் செய்கிறோம்டா. என்ன இன்டர் VLAN ரவுட்டிங்? ஒரு VLANலேருந்து இன்னொரு VLAN அப்படி செஞ்சால் ரவுட்டர் ஆன் அ ஸ்டிக். ஓகே, ரவுட்டர் ஆன் அ ஸ்டிக் தேவை. ஏனெண்டா எல்லா டிராஃபிக்கும் ரவுட்டருக்கு போகுது, நாங்கள் இன்னொரு VLANக்கு போகணும். நான் இந்த எக்ஸாம்பிள் நாங்கள் சேம் VLAN போகிறோம்டா, ஐ திங்க் திஸ் இஸ் த நாங்கள் இப்போ இது எங்கே போகுது இந்த டிராஃபிக்? ஓகே, சேம் திங். ஸோ யூ கேன் லுக் ஹியர் VLAN 10 to switch to router and then routing table VLAN tag பண்ணுறோம். switch எடுத்து VLAN 30க்கு அனுப்புது and then in the switch send பண்ணுது to the computer. Okay, so this is called router on a stick in the concept. So this is all review. Okay, that's all. Thank you.